அவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? ஓபி மாதிரி தான் பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஓபி மாதிரி. இப்போ இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க. ஆமா, கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க, வயிற்று மேல மிதிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா. பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்குது, போன வண்டி என்கிட்ட தான் நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நாள ரொம்ப தூரத்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்டதுல போயிருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க வர சொல்லி பேசிட்டு. ஆமா, நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கட்சியில மீட்டிங் நடந்து பக்கத்து வீடு. சரி, ஒரு வண்டி எடுத்து வருஷம் பேர் போயிருக்கான். ஒரு ரோட்டை வண்டி அண்ணா போனோம்னா அங்க இருக்கவங்க வந்து கட்சி கொடி விட்டு இருக்காங்க. வண்டியில கட்சி கொடி விட்டு இருக்காங்க. ஆமா, வண்டியில கட்சி கொடி விட்டுட்டு வண்டி எடுத்து அப்படி விட்டிட்டு போனீங்க, அதையும் விட்டுட்டு இருக்காங்க. சேம் எடுத்துட்டு போயிட்டாரு, அவசர காமன்றது போயிட்டான். அங்க போனா கூட வண்டியில போனே 4 குழந்தைங்க 7 பெரியவங்களை கொண்டு போய் ஜூஸ் விட்டு. 4 குழந்தைங்க 7 பெரியவங்க. ஆமா, எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அங்கேயே. ஆமாண்ணே. ஆமா, என்ன பேச சொல்றாங்க, கம்ப்யூட்டர் வந்து தூக்க பார்ப்பாங்களா? ஆனா தூக்கல யாரும் வயிற்றுலயே மிதிக்கிறாங்க, போட்டு கைகாலெல்லாம் மிதிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் 2 பேர் மிதிச்சா கூட தெரிஞ்சு கொடுத்துரு ஓடுறவங்கன்னு சொல்லலாம். ரவுண்டு வீட்டையும் மிதிக்கிறாங்க. வேணுன்ட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுன்ட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற. இல்ல பார்க்கும் போதே தெரியும்ல. பாவம் டே. யாரோட இடமே? செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவனோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா பண்றது? எதுக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல எப்படி பண்ண